ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேளாண் மீன்வள படிப்புகள் சேர்க்கைக்கு ஒரே விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, அல்லது வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அதில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, ரெண்டு யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்து ஒரே அட்மிஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்கன்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜூன் 6 வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகக்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் செவ்வாய்க்கிழமை, அதாவது 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் வே கீதாலட்சுமி கோவையில் செய்தியாளரிடம் கூறியதாவது, கடந்த கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்துக்கும் ஒரே விண்ணப்பம் வழியாக மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு முதல் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடத்தப்படும் வேளாண்மை தோட்டக்கலை, அப்போ 3 யூனிவர்சிட்டி சரிங்களா, கோவை யூனிவர்சிட்டி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அண்டு ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை படிப்புகளுக்கு பார்த்திங்கன்னா சேர்த்து மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து இந்த சேர்க்கை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் பார்த்திங்க அப்படின்னா தோட்டக்கலை உள்ளிட்ட 14 இளம் அறிவியல் பாடப்பிரிவுகளும், மீன்வள பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல் உள்ளிட்ட 6 இளம் அறிவியல் பாடப்பிரிவுகளும், 3 தொழில்முறை பாடப்பிரிவுகளும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா நடத்தப்படும் வேளாண்மை தோட்டக்கலை படிப்புகளும் சேர்த்து இந்த மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கல்வி நிறுவனங்களும் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பை பயில நினைக்கும் மாணவர்கள் ஒரே ஒரு விண்ணப்பத்தை இணைய வழியில் பூர்த்தி செய்து அனுப்பினால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் 3 யூனிவர்சிட்டியில் ஏதாவது படிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் 3த்துக்கு சேர்த்து ஒரே அப்ளிகேஷனாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பொது பிரிவினருக்கு 600 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எந்த வெப்சைட்டில் போடணும் அப்படின்னா tnagi.youcanapply.com அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலிருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்கள், மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் உள்ளிட்ட விவரங்களை www.tnau.ac.in அந்த இதில் அந்த ப்ராஸ்பெக்டஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அதை டீட்டெயிலாக சொல்கிறோம். மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா 18 உறுப்பு கல்லூரிகளில் 14 பட்டப்படிகளுக்கும் சேர்த்து 2555 வேக்கன்சி இருக்குது. 28 இணைப்பு கல்லூரியில் பார்த்திங்கன்னா 2806 அந்த வேக்கன்ட் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை படிப்புக்கு 240, தோட்டக்கலைக்கு வந்து 100 கொடுத்துருக்காங்க. அதே ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா 6 பட்டப்படிப்புகள், 3 தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கு பார்த்திங்கன்னா 345 இடங்களும் 57 சிறப்பு இடஒதுக்கீடு இடங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 6ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்பலாம். கலந்தாய்வுக்கான தேதி, செயல்முறை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இணையதளத்தில் அவ்வப்போது வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தொடர்பான விவரங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் 9லேருந்து 5 o'clock வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 9488635077 இந்த நம்பருக்கோ அல்லது 9486425076 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மீன்வள யூனிவர்சிட்டி, அதாவது ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 04365256430 அந்த நம்பருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா 9442601908 அப்படிங்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து நமக்கு வந்து 6ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 3 யூனிவர்சிட்டிக்கும் ஒரே அப்ளிகேஷனாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அக்ரி அண்டு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் இதெல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.